40 வயதுக்கு மேலே நிறைய பெண்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வர்றதை பார்க்கலாம். அதாவது ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு முறை தான் வந்து அவங்களுக்கு பீரியட்ஸ் வரும். எந்த ஸ்டேஜில் அந்த கர்ப்பப்பையை வந்து எடுக்க சொல்கிறாங்க? இல்லை, யூஸ்வலாகவே ப்ளீடிங் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. தொடர்ந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 3 மாதம் வரைக்கும் ப்ளீடிங் போகுது அப்படின்னாலே அவங்களுக்கு, ஏன்னா இதுக்கு மேலே ஹீமோகுளோபின் ரொம்ப குறைஞ்சிடும். ப்ளீடிங் இருக்குது, அது 4 நாள் 5 நாள் தாண்டியும் வந்து போகுது அப்படின்னா கண்டிப்பாக உடனடியாக நீங்கள் மருத்துவரை பார்க்கணும். ப்ளீடிங் அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம வந்து எந்த எக்ஸசைஸும் பண்ண முடியாது. அது சரியான பிறகு நம்ம மீண்டும் வராமல் இருக்கிறதுக்கு டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெண்களுக்கு 40 வயது ஆனதுக்கு அப்புறம் அதிகப்படியான ரத்தப்போக்கு வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. இது எதனால வருது அப்படின்றத பத்தி விளக்கமா சொல்றதுக்காக இன்னைக்கு நம்ம கூட மகளிர் சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஜெயரூபா மேம் வந்திருக்காங்க. உங்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் மேம். இப்போ 40 வயது கடந்துட்டாலே பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ரத்தப்போக்கு வந்து வருது. இது எதனால வருது மேம்? இப்போ மெனோபாஸ் ஆக போறாங்க அப்படின்றதுக்கான முந்தைய அறிகுறி அது. இதை பத்தி விளக்கமா சொல்லுங்க. 40 வயதுக்கு மேலே நிறைய பெண்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வர்றதை பார்க்கலாம். அதாவது ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு முறை தான் வந்து அவங்களுக்கு பீரியட்ஸ் வரும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ப்ளீடிங் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, டாக்டர் எனக்கு வந்து 2 மாதமாக வந்து ப்ளீடிங் இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதனால் இந்த மாதிரி அதிகப்படியான ப்ளீடிங் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரீசன் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கர்ப்பப்பைக்கு உள்ளே இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியல் திக்னஸ். ஒவ்வொரு மாதமும் நமக்கு எப்படி பீரியட்ஸ் வருது அப்படின்னா, ஸோ முதல் ஒரு 14 நாட்களில் கருமுட்டை வந்து வளர்ச்சி அடையும். இந்த கருமுட்டையை தாங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய கர்ப்பப்பை உள்ளே இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியமும் சேர்ந்தே வளர்ச்சி அடையும். ஸோ கருத்தரிக்காத போது அந்த எண்டோமெட்ரியமும் உதிர்ந்து வெளியில் வர்றது தான் வந்து பீரியட்ஸு. பட் ஒரு 2 மாதம் வந்து பீரியட்ஸே வரலை அப்படின்னு சொல்லும்போது இந்த எண்டோமெட்ரியம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வளர்ந்துக்கிட்டே இருக்கனால எண்டோமெட்ரியல் திக்கனிங் வந்து ரொம்ப அதிகமாகுது அப்படின்னாலே அவங்களுக்கு ப்ளீடிங் வந்து அதிகமாகலாம். அவங்க டிப்பிக்கலாக என்ன சொல்லுவாங்க, டாக்டர் கட்டியாக வந்து எனக்கு ப்ளீடிங் ஆகுது, எழுந்து நின்னாலே வந்து பைப்லேருந்து தண்ணி கொட்டுற மாதிரி வந்து ப்ளீடிங் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே இந்த எண்டோமெட்ரியல் திக்கனிங் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு தான் வந்து வரும். ஏன் எண்டோமெட்ரியல் திக்கனிங் அதிகமாகுது? ஸோ ஈஸ்ட்ரோஜனுங்கிற ஒரு ஹார்மோனோட அளவு நம்ம உடம்புல அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ்னு சொல்லுவோம், அவங்களுக்கு தான் இந்த மாதிரி வந்து திக்னஸ் வந்து அதிகமாகும். ஸோ இதுவே சில பேருக்கு வந்து ப்ரொஜெஸ்ட்ரானோட அளவும் வந்து ரொம்ப கம்மியாயிரும். அப்படி இருக்கிறவங்க ப்ளீடிங் இருக்குது, 4-5 நாள் தான் ப்ளீடிங் இருக்குது, ஆனால் வந்து பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி 10 நாள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பாட்டிங் வருது, இல்லை பீரியட்ஸ் நின்ன பிறகும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10 நாள் வரைக்கும் வந்து நான் யூரின் போகும்போதெல்லாம் ஸ்பாட்டிங் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதற்கு ரீசன் என்னென்னா, அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனோட அளவு வந்து ரொம்ப கம்மியாகவும் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோட அளவு வந்து அதிகமாக இருக்கிறதும் தான் காரணம். ஸோ இது யாருக்கெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை வியாதி இருக்கக்கூடிய பெண்களுக்கு, அதே மாதிரி அவங்களுக்கு ஆல்ரெடி பிசிஓடி மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்குது, இல்லை தைராய்டு மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்குது, உடல் எடை வந்து அதிகமாக வந்து இருக்கிறாங்க, இல்லை ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷனில் வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் இந்த ப்ளீடிங் வந்து அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. இன்னொன்று, இந்த ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க அவங்களுக்கும் அதிகமாக ப்ளீடிங் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ ஹார்மோன் ரிலேட்டடான இஷ்யூஸ் இருக்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே அதிகமாக ப்ளீடிங் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகே மேம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 1 மாதம் தாண்டி 2 மாதம் தாண்டி தொடர்ந்து அதிகப்படியான ப்ளீடிங் பெயினோட வந்து வந்துட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க கர்ப்பப்பையை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொன்னதா கேள்விப்பட்டேன். எந்த ஸ்டேஜில் அந்த கர்ப்பப்பையை வந்து எடுக்க சொல்கிறாங்க மேம்? இல்லை, யூஸ்வலாகவே ப்ளீடிங் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. தொடர்ந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 3 மாதம் வரைக்கும் ப்ளீடிங் போகுது அப்படின்னாலே அவங்களுக்கு, ஏன்னா இதுக்கு மேலே ஹீமோகுளோபின் ரொம்ப குறைஞ்சிரும், அப்போ இதே செயல்பாடுகள்லாம் வந்து இருக்காது. ஸோ அவங்களுக்கு அது ஒரு மனதளவில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து இருக்கும். அதனால தான் வந்து அவங்க கர்ப்பப்பை வந்து அறுவை சிகிச்சை பண்ண சொல்லுவாங்க. பட் அதற்கு நிறைய சிகிச்சை முறைகள் இருக்குது. அறுவை சிகிச்சை பண்ணாமலே அதை வந்து சரி செய்ய முடியும். ஸோ முதல்ல எந்த காரணத்தினால நமக்கு நிறைய ப்ளீடிங் வருதுன்னு பார்க்குறோம். கர்ப்பப்பையில் எண்டோமெட்ரியல் திக்கனிங் அதிகமாக இருக்கா, ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கா, அதிக வலியோடு இருந்தது அப்படின்னா அடினோமியோசிஸ் கண்டிஷனும் எண்டோமெட்ரோசிஸ் கண்டிஷனும் வந்து அவங்களுக்கு இருக்கலாம். இது இல்லாமல் சில பேருக்கு மன அழுத்தத்தினாலே நிறைய ப்ளீடிங் ஆகும். ஸோ ஒரு சிலர்லாம் வந்து இடி இடிச்சுது எனக்கு வந்து அதிகமாக ப்ளீடிங் ஆச்சு,
நியூஸ் வந்தா கூட அந்த மாதிரி ஆமாம், வரும்னு ஷாக்காக ஒரு நியூஸ் வந்தது எனக்கு, அதனால் வந்து ப்ளீடிங் ஆச்சு. பக்கத்தில் வந்து ரொம்ப சத்தமான ஒரு ட்ரம்ஸ் எல்லாம் வந்து வாச்சிட்டு இருந்தாங்க, அப்போ எனக்கு ப்ளீடிங் ஆச்சு. இப்படியெல்லாம் வந்து சொல்லுவாங்க. இதெல்லாம் கர்ப்பப்பை பலகீனமாக இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி நிலைகளில் கர்ப்பப்பையை பலப்படுத்துறதுக்கு துவர்ப்பான உணவுப் பொருட்கள் நிறைய எடுத்துக்கணும். நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் அதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அது அறுவை சிகிச்சை வரைக்கும் வந்து போகாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாழைப்பூ சாறு எடுத்துக்கலாம். இது எல்லாருக்குமே கிடைக்கும். ஸோ வாழைப்பூ வந்து எடுத்துட்டு நல்லா அரைச்சு அது கூட மோர் கலந்து இல்லை நீராகாரம் கலந்து ரெகுலராக வந்து நம்ம குடிச்சிட்டே வரலாம். அப்படி குடித்தோம் அப்படின்னா அந்த ப்ளீடிங் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ இனிப்பான உணவுப் பொருட்கள், அதிக காரமான உணவுப் பொருட்களை கண்டிப்பாக நம்ம வந்து தவிர்க்கணும். இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். ரெண்டாவது, நீங்கள் இந்த தயிரோட குல்கந்து, நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பாடி ரொம்ப ஹீட் அதிகமாகி அதனால் ப்ளீடிங் வந்து வரும். அப்படி இருக்கிறவங்க தயிரோட கொஞ்சம் ரோஜா குல்கந்து சேர்த்து சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும் பொழுதும் அதிகப்படியான ப்ளீடிங் வந்து குறையும். அதே மாதிரி மாதுளை தோல் கஷாயம் வந்து எடுத்துக்கலாம். இல்லை மாதுளை பூ கிடச்சிதுன்னா இன்னும் சிறப்பு. அந்த மாதுளை பூவை வந்து கஷாயம் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். நாவல் பட்டை பொடி, நாவல் மரத்தினுடைய பட்டை, இந்த பட்டையோட பொடி வந்து கிடைக்கும். ஸோ அதை வந்து நம்ம மோர் கலந்து வந்து எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுத்துக்கும் போதும் நமக்கு வந்து அதிகப்படியான ப்ளீடிங் வந்து குறையும். அதே மாதிரி மாம்பருப்பு, இந்த கொட்டைக்கு உள்ளே இருக்கக்கூடிய இல்லையா அந்த பருப்பு, அதை பொடி பண்ணி நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மோர் கலந்து வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போதும் நமக்கு அதிகப்படியான ப்ளீடிங் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ இன்னும் நிறைய மருந்துகளும் வந்து இதற்கு இருக்குது. ஸோ இம்புரல் சேர்ந்த மருந்துகள், இந்த மாதிரியான மருந்துகள்லாம் கொடுக்கும்போது அதிகப்படியான ப்ளீடிங் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஒரு விஷயம் என்னென்னா, துவர்ப்பான உணவுப் பொருட்கள் நிறைய சாப்பிட்ணும். நம்ம கொய்யாக்காய் சொல்கிறது, அதே மாதிரி வந்து வாழைப்பூ, இதெல்லாம் வந்து நம்ம வந்து சாப்பிட சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி அதிக இனிப்பு, காரம், புளிப்பு இதை வந்து தவிர்த்துடணும். இப்படி நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே ஸோ அது சர்ஜரி வரைக்கும் போகாமல் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதிகப்படியான ரத்தப்போக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, எனக்கு இந்த மாதிரிலாம் வந்திருக்கு அப்படின்னு ஒரு கருத்து சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகே வீட்டில இருந்தே பார்த்துக்கலாம், இதுக்கெல்லாம ஹாஸ்பிட்டல் போவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். ஒரு சரியான விழிப்புணர்வு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான விழிப்புணர்வு வந்து கொடுப்பீங்க? அது மட்டும் இல்லாமல் எந்த ஸ்டேஜில் கண்டிப்பாக இந்த அறிகுறி இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக மருத்துவரை வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னா அது எந்த ஸ்டேஜில் மேம்? ப்ளீடிங் இருக்குது, அது 4 நாள் 5 நாள் தாண்டியும் வந்து போகுது. அதே மாதிரி நான் ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கு ஒரு முறையும் இல்லை 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவையும் வந்து நான் வந்து பேட் மாற்றுறேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் வந்து அதிகமாக ப்ளீடிங் இருந்து அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக குறையணும். அப்படி இல்லாமல் அதே மாதிரியே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உடனடியாக நீங்கள் மருத்துவரை பார்க்கணும். அது 10 நாள் 20 நாள் 1 மாதம் வரைக்கும்லாம் வந்து நம்ம விடக்கூடாது. ஏன்னா ஹீமோக்ளோபினோட அளவு வந்து குறைஞ்சிது அப்படின்னா இதய செயல்பாடுகள் வந்து பாதிக்கப்படும். நீங்கள் ஒரு சிகிச்சை எடுத்துக்கும் பொழுது அந்த சமயத்தில் நீங்கள் ஆல்ரெடி 1 மாதம் ப்ளீடிங் ஆகி ரொம்ப டயர்டாக இருக்கீங்க அப்படின்னா அப்போது உங்களுக்கு சிகிச்சை முறைகள் பெரும்பாலும் பலனளிக்காது. அப்போது ஒரு 4-5 நாளுக்கு மேலேயே ப்ளீடிங் ஆகுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் போய் ஒரு மருத்துவரை பார்த்து சிகிச்சை எடுத்துக்க வேண்டியது அவசியம். ஸோ அதுவும் அதிக வலியோடு இருக்குது. நீங்கள் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக பேட் சேஞ்ச் பண்ணுறீங்க, எவ்வளோ நாள் வந்து உங்களுக்கு இருக்குது, பெயின்ஃபுல்லாக இருக்கா, இந்த 3 விஷயம்தான் முக்கியம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் உடனடியாக நீங்கள் வந்து டாக்டரை பார்க்க வேண்டியது அவசியம். கர்ப்பப்பை வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கு துவர்ப்பு சுவை இருக்கிற சாப்பாடெலாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. என்ன சாப்பாட்டெலாம் வந்து அவாய்ட் பண்ணணும் மேம்? அதிகமான இனிப்பு, காரம். இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ளீடிங் இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்கள்கிட்டலாம் கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா, டாக்டர் நைட்டு 12 மணிக்கு நான் வந்து பிரியாணி நல்லா மசாலா டேஸ்ட்டோடு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிக காரமான உணவுப் பொருட்கள், அதே மாதிரி வந்து இனிப்பான உணவுப் பொருட்கள் கண்டிப்பாக தவிர்க்கணும். ஓகே மேம். என்ன மாதிரியான உடற்பயிற்சிகள்லாம் மேற்கொள்ளலாம்? ப்ளீடிங் அதிகமாக இருக்குன்னா என்ன ரீசன் முதல்ல பார்த்துக்கணும். அந்த சமயத்தில் வந்து உடற்பயிற்சி பண்ண வேண்டாம். ஸோ ஒருவேளை உடல் எடை அதிகமாக இருக்குது, சர்க்கரை வியாதி இருக்குது, அதனால் வந்து உங்களுக்கு ப்ளீடிங் அதிகமாக இருக்குன்னா சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நடைப்பயிற்சி மேற்கொள்ளலாம். பட் ப்ளீடிங் அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம வந்து எந்த எக்ஸசைஸும் பண்ண முடியாது. அது சரியான பிறகு நம்ம மீண்டும் வராமல் இருக்கிறதுக்கு வேணால் இந்த பயிற்சி முறைகளை பண்ணலாம். ஓகே மேம். இன்றைக்கி வந்து அதிக ரத்தப்போக்கு எதனால் வருது, அதை எப்படிலாம் சரி பண்ணலாம் அப்படின்றத பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை பற்றின விழிப்புணர்வு வந்து நிறைய பெண்களுக்கு இல்லை. அதை பற்றின ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க. நன்றி மேம். நன்றி. நலமே நலம் தருமே தினம் தினமே மனமே மலர்ந்திடுமே குணம் பெறுமே. प्रसन्न आत्मेंद्रिय मनः. डॉक्टर श्री वर्मा, इंटरनेशनल आयुर्वेदा एक्सपर्ट. PCR ஹெர்பல் ஹாஸ்பிட்டல். சித்தா ஆயுர்வேத மருந்துகளின் சங்கமம் தமிழகம் முழுவதும்.
ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை பிப்ரவரி முதல் வாரம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வேளச்சேரியில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரையிலும், 2ஆம் தேதி திங்கட்கிழமை கோடம்பாக்கத்தில் காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும், 4ஆம் தேதி புதன்கிழமை கோடம்பாக்கத்தில் காலை 12 மணி முதல் இரவு 7 மணி வரையிலும், 5ஆம் தேதி வியாழக்கிழமை வேலூரில் காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரையிலும், 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திருவண்ணாமலையில் காலை 7 மணி முதல் மதியம் 3 மணி வரையிலும், 7ஆம் தேதி சனிக்கிழமை பெங்களூர் அல்சூரில் காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரையிலும் நேரில் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500946634 9500946635. ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனிஸ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் அனிதா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயருபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் ஹசினி திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா மோவிஷா மதுரை, டாக்டர் ஜபசீன் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சோனாலி ஹொசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தனார் மும்பை. அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மா.